ஹாய் மக்களே, இன்றைக்கும் நம்ம ஊருக்கு போகிற வீடியோ தான். பஸ் ஸ்டாண்டில் நின்று நானும் புஜ்ஜும் இப்போ மக்களை ஒரே சிரிப்பு, ஒரு சொல்ல முடியாத ஒரு காமெடி நினச்சி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்படி சிரிச்சுட்டு அதில் பஸ் வந்துச்சு. அதில் காந்திபுரம் லொக்கேஷனுக்கும் போயிட்டு இந்த வியூ நல்லா இருந்துச்சு. அதில் நின்றுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவர் ஏன் சோக கதைகளி தாய்க்குழமேன்னு புஜ்ஜி நின்றுட்டு இருந்தாவ. ஏன்னா ஓவர் ஆக்டிங் உடம்புக்காக அதில் ரொம்ப சீன் போட்டுட்டு நின்னார். பேகை வச்சுக்கிட்டு பேகு அந்து போச்சு. அதில் ஒன்று அவரை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். எப்போவுமே ட்ராவலிங்கில் டீ குடிக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. உடனே டீயும் ஒரு பப்ஸும் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் பஸ்ஸும் வந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸில் ஏறி ஒரே சிரிப்பு தான். அவரை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமாட்டு பஸ் ஏறி நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்புறம் ஓரளவு காலையில் ஊருக்கு போயாச்சு. ஊரில் போயுமே கிளைமேட் ஒரே மழை பெய்கிற கிளைமேட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் நல்ல முருகர் காலையிலே அந்த வெயில் பார்த்ததுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, வண்டியில் ஒரு காலுமே எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வராது. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லுமே முழிக்கும் போதெல்லாம் முருகா முருகா சேஃப்டியாக எல்லோரும் போகணும் அப்படியே தான் வேண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியவே செய்யாது. ஒரு 2 மணி வாக்கில் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஆனால் கடவுள் உண்மையிலே பரவாயில்ல, நம்ம வேண்டிகிட்டே இருந்திருக்கா தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு தான் நம்ம மனசில் நினச்சிட்டே இருந்திருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரரு நம்ம கதை விட்டுட்டே அதுக்கப்புறமாட்டு ஊருக்கு போகும்போது தான் அப்போ சொன்னார். அப்போ நான் எந்திரிச்சேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இல்லைன்னு. அப்போ தான் அந்த வேலை பார்த்துட்டு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம அப்போ கும்பிட்டதுக்கு தான் கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை காமிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நாங்களும் இறங்கிட்டோம். பைபாஸில் அந்த பாலத்துக்கடியில் இறங்கிட்டு மறுபடியும் ஊர்லேயும் கிளைமேட் அப்படி தான் இருந்தது. அதனால எங்கள் பாட்டு நடந்துட்டு கதை விட்டுட்டே நடந்து வந்துட்டு ஒரே போர் அடிப்பு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் கிளைமேட்டு சில்லுன்னு இருந்தது. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே டீ தான். அப்புறம் இங்கே இறங்கின பிறகும் நல்லாயிருக்கும் இந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆவின் பாலகம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம ஊரில் இருக்குது. அப்புறம் அதில் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தோம். மழை தூத்திட்டு இருந்துச்சு. சரி எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு பேலன்ஸ் இல்லை. ஓகே, டேக் கேர், பாய்.